வணக்கம். இன்னைக்கு என்ன ரோஸ் தட்டோட நிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு இந்த ரோஸ வச்சு தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ண போறேன். வேற லெவலா இருக்கும். நீங்க கடையிலேயே வாங்க மாட்டீங்க. இத பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி தான் வீட்ல தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். இந்த ரோஸ் வந்து நான் உதிரி விட்டு ஃபேன் காத்துலயே 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்குவேன். வெயில்ல வைக்கக்கூடாது பாருங்க. கலர் மாறாம இருக்கும். இந்த மாரி குச்ச மட்டும் தூக்கி போட்டு 2 நாளைக்கு ஃபேன் காத்துல வச்சு எடுத்துட்டு, அடுத்தது மசாலா காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் 10 10 கிராம், ஒவ்வொரு பொருளும் 10 கிராம் 10 கிராம். அதில் பெருஞ்சீரகம் மட்டும்தான் 50 50 கிராம். அதாவது இந்த ஒவ்வொரு பொருளுடைய அதெல்லாம் என்ன என்ன பொருள்னு உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்கிறேன். நல்லா இருக்கும் பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, ஜாதிபத்திரி, கல்பாசி, ஒரே ஒரு ஜாதிக்காய், கொஞ்சம் 1 ஸ்பூனு கல் உப்பு. நல்லாயிருக்கும். வாங்க நான் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒவ்வொரு பொருளாக சொல்கிறேன். ஆனால் 10 கிராம் தான் சகோதரிகளே, நான் அதிகமாகலாம் சொல்லலை. கரெக்டாக இருக்கும். நீங்கள் 10 10 கிராம் வாங்கக்குள்ளே வாங்கிக்கிங்க. கிராம்பு 10 கிராம், அது மாதிரி ஏலக்காய் 10 கிராம். நல்லா பெருசாக பார்த்து வாங்கிக்கிங்க ஏலக்காய். அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். 10 கிராம் வந்து கசகசா. நல்லா ஒரு இந்த கசகசா மஞ்சி வரக்குள்ளே பாருங்கள், அவ்வளோ வாசனை வரும் பாருங்கள். இதை 50 கிராம், அதாவது 50 சொன்னேன் பார்த்தீங்களா, அது பெருஞ்சீரகம் 50. அடுத்தது பாருங்கள், இந்த இதுவும் 10 கிராம் நட்சத்திரப்பூ சேர்த்துக்கணும். அடுத்தது கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அடுத்தது ஜாதிக்காய் ஒன்று இதையும் நான் உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது பாருங்கள், இதை சேர்த்து விட்டுட்டு பட்டை அந்தாண்ட எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் 10 கிராம். அதாவது 10 10 கிராம் கரெக்டாக நம்ம வாங்கக்குள்ளே கடையில் எடை போட்டு வாங்கிட்டேன் நான், அதனால தான் இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஜாதிபத்திரின்னு அது ஒரு 10 கிராம். நல்லா இருக்குது பாருங்கள். பிரியாணிக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குறதே இந்த ஜாதிபத்திரி தான். அடுத்தது கல்பாசி அதே மாதிரியே 10 கிராம். அடுத்தது பாருங்கள், அந்த கல்பாசியிலோட நம்ம சொல்லக்குள்ளே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த ரோஸ் பாருங்கள், நான் காய வச்சு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, உள்ளாரே, அதாவது ஃபேன் காற்றுலேயே கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். கடையில் பாக்கெட் பாருங்கள், கலர் மாறி இருக்கும். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்பா வீடே பாருங்கள், கப்பன்னு என்ன வாசனை பாருங்கள், அப்படியே தூக்குது. இது வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நீங்கள் காளான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி செம்மையாக இருக்கும். 1 ஸ்பூன் எடுத்துங்க. 1 கிலோ பிரியாணினா 1 ஸ்பூன் எடுத்துங்க. இது கரெக்டான அளவு. நான் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து சகோதரிகளை 1 வருஷமாகவே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து ஞாபகமே வரல. இன்றைக்கி கரெக்டாக இதை உங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா மசாலா தீர்ந்து போச்சு. இதை நான் வந்து ஒரு ஆற வச்சு ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். 3 மாதத்துக்கு மேலே வரும் பாருங்கள் சகோதரிகளை, நல்லாயிருக்கும். நீங்கள் காற்று போகாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இது வந்து குருமா குழம்பு, முட்டை குழம்பு, காளான் குழம்பு, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சகோதரிகளை. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.